சுந்தர் சி டைரக்ஷனில் சிம்பு நடித்து இன்றைக்கி வெளில வந்திருக்க படம் வந்தா ராஜாவைத்தான் வருவேன். படத்தோடைய டைட்டில் வந்து ரொம்ப அழகான ஒரு டைட்டில், வந்தா ராஜாவாத்தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டைட்டிலு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐ திங்க் இது சுந்தர் சியோட ஒரு ஃபார்முலா தான். ஆக்சுவலாக இது ஒரு தெலுங்கு ரீமேக் படங்கிறாங்க. சுந்தர் சி படம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய இருப்பாங்க. ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தர் சி படத்துக்கு ப்ளஸ் காமெடி. அதாவது அவருடைய படங்கள்லாம் ஒரு லிஃப்ட் பண்ணவங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கவுண்டமணி செந்தில், அதுக்கப்புறம் வந்து வடிவேலு, தென் சந்தானம், இவங்களாம் இருக்கிற வரைக்கும் சுந்தர் சியோட படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெளில வந்துடும். அதாவது கதைலாம் ஒன்றும் இருக்காது, பட் அந்த காமெடி சூப்பராக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் இப்போ கொஞ்சம் படங்களில் ஒரு இந்த திணறிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, சந்தானம் இப்போ ஹீரோவை தான் பண்ணுவேன்னு போயிட்டார், வடிவேலும் பிஸியாக காமெடி பண்ணுறதில்ல. அந்த லேக்கிங் வந்து இந்த படத்தில் கிளியராக தெரியுது. இந்த படத்துக்கு காமெடியாக அவங்க 2 பேரை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரோபோ சங்கரையும் யோகி பாபுவையும். யோகி பாபுவோடைய அந்த காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது செகண்ட் ஹாஃபில். அதர்வைஸ் வந்து படம் என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் ஏன் வந்து ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சிம்பு கொடுத்த அந்த 2 வீடியோஸ் தான். ஒரு 2 வீடியோ போட்டிருந்தார். என்னுடைய படங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்க வேண்டாம், அதுமாரி பால்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் 2 நாள் கழித்து திடீர்னு அவரே ரிலீஸ் பண்ணார். நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், பால்லாம் பேக்கெட்டில் ஊற்றாதீங்க, அண்டாவில் ஊற்றுங்கன்னாரு. அந்த அண்டாவில் ஊற்றுங்கிறது தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் மாறிச்சுன்னு வச்சிங்களேன். ஆனால் சிம்பு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்கி அவங்க ரசிகர்கள் வந்து பணத்தை வந்து செலவழிக்க வேண்டாம் ஒரு நிலவை. ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு தேட்டருக்கு வந்து யார் போனாலும் எப்போ போனாலும் டிக்கெட் கிளியராக கிடைக்கும், அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அந்த ஒரு விதத்தில் சிம்பு மகிழ்ச்சி அடையலாம். இன்னொன்று வந்து இந்த சிம்பு அப்படிங்கிற ஒரு ஹீரோ சோலோவாக பண்ணது EEEக்கு அப்புறம் இந்த படம் தான் நினைக்கிறேன். நடுவில் செக்கச்சிவந்த வானம் வந்தால் கூட அதில் ஒரு மல்டி ஸ்டார் ரோலில் பண்ணியிருப்பார். பட் EEEக்கு அப்புறம் வந்தா ராஜாவாத்தான் வருவேன் இதான் வருது இல்லையா, அதனால் ஒரு அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தா சிம்பு ஃபுல்ஃபில் பண்ணுறார். அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, பர்ஃபார்ம் பண்ணுறாரு, கடைசி கிளைமேக்ஸில் நல்ல அந்த ஆக்டிங் ஸ்கோப்லாம் இருக்குது. பட் அந்த படமாக அது வந்து அந்த பேக்கேஜாக அது என்ன ஆகலைன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாமல் நின்றுடுது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்ன மாதிரி தான் சுந்தர் சியோட அந்த இதில் வடிவேலோ இல்லை நம்ம சந்தானமோ இருந்தால் படம் வந்து அந்த ஜனரஞ்சக படமாக வந்திருக்கும். பட் அவங்க 2 பேரும் இல்லைங்கிறது ரொம்ப கிளியராக படத்துக்கு அந்த கேப் தெரியுது. இன்னொன்று வந்து சிம்புங்கிற ஒரு நல்ல நடிகன் வந்து நல்ல, அதாவது சுந்தர் சி நல்ல டைரக்டர் தான், பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த விண்ணை தாண்டி வருவாயா, கோவில் இந்த மாதிரி பண்ணார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த ஒரு மினிமம் கிராஃபில் பண்ணும்போது தான் அவர் அழகாக வெளியில் வர்றாரு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல தோணுது. அந்த ஓவர் மாஸ் இப்போ இல்லாமல் 1 by 1 போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து அவரை சுற்றி அந்த அட்வைஸ் பண்ணுற பீப்புள்ஸும் கரெக்டாக இருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா இவரை வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு ஏற்றி வச்சிடுறாங்க அவரை. நீங்கள் அப்படின்னு ஏற்றி வச்சதுனால அவரும் நினச்சிக்கிறாரு நம்ம அந்த ரேஞ்சில் இருக்கோன்னு சொல்லிட்டு. பட் அது இல்லைங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா இன்னும் சிறப்பான படங்களில் கண்டிப்பாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வெங்கட் பிரபுவோட பண்ணுறாரு. மேபி அதுலையாவது விட்டதை பிடிப்பாரான்னு பார்க்கலாம். வந்தா ராஜாவாக தான் வருவேங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. சுந்தர்சி படம் ஃபுல்லாக லாஃபிங், அதாவது சுந்தர்சி படம்னாலே நல்ல சிரிக்கிறதுக்காக தான் போவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. பட் எதுவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனநிறைவாக வரலாமா என்னங்கிறது அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். பட்டு சிம்பு வந்து கொஞ்சம் இன்னும் நல்ல டைரக்டர்ஸோடு அந்த டீம் ஒர்க் பண்ணார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இன்னொன்று வந்து அவர் அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் சில பேட்டிலாம் கொடுக்குறாரு இல்லையா, அதெல்லாம் உள்ள அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதெல்லாம் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு ஒன்லி ஃபிலிம்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார்னா அவரும் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏன்னா அவர்கிட்ட நிறைய திறமை இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த உடம்பு கொஞ்சம் இந்த படத்துலேயும் விழுந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டார்னா சிம்பு வந்து அவர் நினச்ச மாதிரி ஒரு நல்ல கெரியர் கிராஃபில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்ல தோணுது. வந்தா ராஜா தான் வருவேன் அகைன் லைக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் படமாக இருக்குது. நன்றி. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.